ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் டபுள் எல் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை சாட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இது சூப்பரான ஒரு ரெசிபி. அரை கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கப் ஊற்றி ஊற வைங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாக ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். ஊறின கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் சேருங்க. தண்ணியோடு சேர்த்து சேருங்க. ஒரு 1.5 கப் ஊற்றுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. மூடி விசில் போட்டு மூடிங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. ப்ரெஷர் குக்கர் வைங்க. 8 விசில் வர வேக வைங்க. வெங்காயம் எடுத்துக்கங்க. தோலை உரிச்சு எடுத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளியை அலசிக்குங்க. எந்த காயாக இருந்தாலும் அலசியே எடுத்துக்குங்க. நல்லா கழுவி எடுத்துக்குங்க. தக்காளி கழுவுங்க. வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்குங்க. தக்காளியை பொடி பொடியாக நறுக்குங்க. நடுவில் உள்ள விதையை நீக்கிட்டு கல் மாதிரில இருக்கும், நடுவில் உள்ள போகுது, அதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலையை போடுங்க. இதில் உள்ள பூச்சி இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு அலசையில் இது போயிடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைங்க. ஏன்னா இது நம்ம பச்சையாக சாப்பிட போகிறோம். அதனால் இது கவனமாக நம்ம அலசி எடுக்கணும். புதினா இலையை அதே உப்பு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்குங்க. எப்போவுமே காய்கறியை உப்பு போட்டு இல்லை மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுக்குங்க. அப்போ தான் அதில் உள்ள கெமிக்கல் எல்லாம் போயிடும். இப்போ இஞ்சி எடுத்துங்க. இஞ்சியுடைய தோல் சீவிக்குங்க. எலுமிச்சம்பழம் பாதி எடுத்துக்குங்க. மிக்சர் ஜார் எடுத்துக்குங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் சாறும் வெல்லமும் சேர்க்கையில்
நம்ம அரைக்கிறது வந்து அப்படியே கலர் வந்து மாறாம இருக்கும். இப்ப இந்த சட்னி அரைக்கையில பச்சை கலர் அப்படியே இருக்கும். லெமனும், வெல்லமும் சேர்க்கறதுல கலர் வந்து மாறிரும். ப்ரவுன் கலரா மாறிரும். கொத்தமல்லி இலைய குறுக நறுக்கிக்கோங்க. புதினாவ நல்லா குறுக நறுக்குங்க. இலை எல்லாமே ஃப்ளேவரிங்க்காக தான். இது சேர்க்கையில வந்து ஒரு நல்ல டேஸ்ட் குடுக்கும். அவிச்சு வச்ச கொண்டைக்கல்லைய சேர்த்துக்குங்க. நல்லா கையில அமுக்கி பாருங்க. நல்லா மாவு மாரிக்குல இருக்கணும். அப்பதான் வந்து வயிறு பிரச்சனை வராம இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. புதினா இலைய சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கேரட் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பச்சை சட்னி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இனிப்பு சட்னி சேர்த்துக்குங்க. தேவையான உப்பும் சேர்த்துக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு இல்ல பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கங்க. இந்த ரெசிபி செய்றதுக்கான இன்கிரியன்ட்ஸ் வந்து வீடியோவுடைய கடைசியில குடுத்துருக்கேன். தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துக்குங்க. செக் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.